Here comes lot number 13, S. Dia from 8th A1. Lot number 13, S. Dia from 8th A1. அனைவருக்கும் வணக்கம். பல நாள் கனவு இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பது. வாசிக்க வாசிக்க சிறகடித்து பறக்க ஆரம்பித்தேன் என் கனவு நாயகனின் அக்னி சிறகுகளில். இந்த புத்தகத்தை எழுதியது அருந்திவாரி மற்றும் அப்துல் கலாம். அப்துல் கலாம் பலருக்கும் பரிச்சயமானவராக இருந்தாலும் சிலவற்றை கூற விரும்புகிறேன். இவர் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ஒரு படகுக்கு சொந்தக்காரரும் மரைக்கயிறுமான ஜெயினுலாதீன் அவர்களுக்கும் இல்லத்தரசி ஆயிஷியம்மாள் அவர்களுக்கும் தென்னிந்திய மாவட்டமான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். அப்துல் கலாம் ஐயா எழுச்சி தீபங்கள் என்ற இன்னொரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். அப்துல் கலாம் கீழ் 10 ஆண்டுகள் வேலை பார்த்தவர் தான் இந்த அருந்திவாரி. ஆகாஷ் ஏவுகணை திட்டத்தில் முக்கியமாக பங்காற்றிய இவர் கலாமின் சிந்தனைகளின் ஈர்ப்பினால் அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு எழுதத் தொடங்கினார். அந்த வரலாறு ஒரு புனித யாத்திரை போல் இருந்ததை அவர் உணர்ந்திருக்கிறார். இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது. சிறகுகளின் சுகத்தையும் ரணத்தையும் உங்களுடன் பகிர்கிறேன். சில முக்கியமான நிகழ்வுகளில் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகள் அல்ல, தமக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கும் வாழ்க்கையின் வாரிசுகள் அவர்கள். உங்கள் மூலமாக வந்தவர்கள் அவர்கள், ஆனால் உங்களுக்குள் இருந்து வரவில்லை. அவர்களிடம் உங்கள் அன்பை வழங்கலாம், உங்களுடைய சிந்தனைகளை அல்ல. தங்களுக்கு என்ற சுய சிந்தனை கொண்டவர்கள் அவர்கள். நான் நினைத்தது நிறைவேற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்ற 3 வலுவான சக்திகளையும் புரிந்து கொண்டு அதில் கை தேர்ந்தவனாகிவிட வேண்டும். நான் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நான் தீவிரமாக ஆசைப்பட வேண்டும். அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று நம்ப வேண்டும். நம்பிக்கை வைத்தால் உன் தலைவிதியை கூட உன்னால் மாற்றி அமைக்க முடியும். இந்த தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஐயாதுரை சாலமன் சொன்னதாக அக்னி சிறகுகளில் குறிப்பிடுகிறார். எந்த சிக்கலான சூழ்நிலையிலும் பலனை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. ஏனென்றால் எல்லா சிக்கலான விஷயங்களிலும் இழப்பு என்பது தவிர்க்க முடியாது. இந்த ஊக்கம் நிறைந்த வார்த்தைகள் ராமேஸ்வரம் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் சொன்னதாக அப்துல் கலாம் ஐயா குறிப்பிடுகிறார். மெட்ராஸ்க்கு படிக்க போகும்போது கலாம் ஐயா ராமேஸ்வரத்தின் சுற்றுச்சூழலை இழந்திருக்காரு. ஆனால் அப்போ அவருக்கு தெரியலை நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குன்னு. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பொறியியல் படிச்சுட்டு இருக்கும்போது கலாம் ஐயாவிற்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சான். அப்போது தன் அப்பா கூறிய இந்த வார்த்தைகள் தான் தன்னை நிலைகுலைய விடாமல் செய்ததுன்னு சொல்லியிருக்காரு. மற்றவர்களை அறிந்தவன் பண்டிதன், தன்னை அறிந்தவன் தான் உண்மையான கல்விமான். விவேகம் தராத கல்வி பயனற்றது என்றாராம். MITயில் தனது 1ஆம் ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு பெற்ற கலாம் 2ஆம் ஆண்டில் எந்த பாடப்பிரிவு தேர்ந்தெடுப்பதுன்னு குழப்பம் வந்தபோது பேராசிரியர் ஸ்பாண்டனி இந்த வார்த்தைகளை தான் குறிப்பிட்டிருக்காரு. எதிர்கால வாய்ப்புகள் பற்றி யாரும் யோசிக்கவே கூடாது, மாறாக வலுவான அடித்தளம் அமைப்பது, அது பற்றிய ஆர்வம், தேர்வு செய்துள்ள துறையில் தீவிரமான நாட்டத்தை வளர்த்து கொள்வது என்பதுதான் மிகவும் முக்கியம் என்றார். அப்துல் கலாம் ஐயா வெட்டித்தனமாக இருப்பதிலும் சில்லறைத்தனமான விஷயங்களில் மனதை அலைப்பாய விடக்கூடாது என்பதில் விடாப்பிடியாக உறுதி கொண்டிருந்தார். அதிகமாக உணர்வதில், ஏராளமாக ஆசைப்படுவதில், நிறைய வெளிப்படுத்துவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அதனால் தான் அவர் இவ்வளவு உயரத்தை அடைந்திருக்கிறார். அப்துல் கலாம் ஐயாவின் வாழ்க்கையில் எவ்வளவு இழப்புகள், போட்டி பொறாமைகள், பல தோல்விகள், இவ்வளவையும் கடந்த கலாமின் வெற்றி பாதையில் பல இடங்களில் அவர் குறிப்பிட்டதென்னவோ அவருடைய ஆசிரியர்களை தான். அதனால்தான் அவர் நம்பிக்கை தூண்களாக மாணவர்களை பார்க்கிறார். இவரை போல் நானும் என் ஆசிரியர்களை இறுக பற்றி கொண்டால் அக்னியிலும் சிறகடித்து பறக்கலாம் என்பதை இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. புத்தக வாசிப்பு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு தவம். ஒரு முறை வாசிப்பின் சுவையை நாம் உணர்ந்து விட்டால் அது நம்மை விடாது. அதுபோல்தான் நானும் இன்னொரு புத்தகத்தை வாசிக்க தொடங்கிவிட்டேன். தொட்டுப்பார், அது ஒரு காகிதம். ஆனால் படித்துப்பார், அது உனக்கு ஆயுதம். உங்களால் முடியும், நீங்களும் வாசியுங்கள். உங்களுக்கான புத்தகம் திறந்தே இருக்கிறது. நன்றி, வணக்கம். டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் நூலான
அக்னி சிறகுகள் என்ற நூலை பற்றிய கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறிய தியா அவர்களுக்கு பாராட்டுக்கள்.